இடையில நாட்களில் வைத்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கெல்லாம் மக்கள் ரொம்ப பேர் வருவாங்களா அப்படின்னு தெரியாது அப்படின்னு கூட ஒரு நினைக்கத்தக்க ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் எல்லாரும் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு இறைவார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து. We all love that word because he is our God. God என்றது God என்ன? ஆராதனை என்றால் என்ன? God என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா, எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கும் தகுதியானவர். ஆராதனை என்றால் என்ன? எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை ஒரு நபருக்கு நாம் கொடுக்கிறோம் என்றால் அந்த நபரை ஆராதிக்கிறோம் என்று அர்த்தம். காட்னா என்னது? எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர். ஆராதனை என்றால் என்ன? எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு ஆராதனை என்று பெயர். வர்ஷிப்பிங் காட் அப்படின்னா என்னது அப்படின்னா, எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு தகுதியானவருக்கு கொடுப்பதுதான் வர்ஷிப்பிங் காட். How many of you should understand what I'm talking about? எத்தனை புரியுது? புரியுதுல்ல? ஏன்னா அவங்களுக்கு சேனல் சரியாக தமிழ் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? ஆனா புரியுதுல்ல? Crispin, can you translate this? இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் உங்களுக்கு translate பண்ணுங்க. You have another mic with you, brother? ஏன்னா நான் சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த சுத்தமான தமிழ்ல சொல்லும்போது you may not be able to understand. நிறைய போயிட்டு என்னப்பா டிரான்ஸ்லேட் பண்ண டைம் நிறைய ஆகும், அது உண்மை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தெரியாத தமிழர்களை நாம் என்ன செய்ய, தமிழ் பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணை கால் பண்ணி ஆட்கள் எனக்கு சேனல் தெரியாது தமிழர். அப்புறம் 2 நிமிஷம் பேசினா தான் புரியுது, பாவம் அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்திற்கு தகுதியானவர் அப்படின்னா காட். அந்த இதை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். The one who is worthy for the supreme importance, above all the supreme, they are the importance. எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்திற்கு தகுதியானவர் கடவுள். சொல்லுங்க டிரான்ஸ்லேஷன். மேலான முக்கியத்துவத்திற்கு தகுதியானவர். He deserves all the glory. He deserves our importance. அதாவது நான் சொல்றேன், Importance of importance. The one who deserves all the importance more than any importance in the world. எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர் கடவுள். இப்ப கூட புரியலன்னு அழுது சத்தமா சொல்லுங்க. எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர் கடவுள். என்ன பண்ணிருக்கீங்க? இவருடைய இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இங்கிலீஷ்ல பேசி என்ன ரொம்ப அசத்திடுவாங்க. அவரை செக்மேட் பண்ணிட்டீங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சிலருக்கு அந்த காட் அப்படின்னாலே ஒரு சாதாரணமா தெரியுது. ஏன்னா அவர் ஏன் முக்கியத்துவத்திற்கு தகுதியானவர். இப்ப கடவுளே இல்லைன்னு கடவுளே இல்லைன்னு ஒரு கூட்டம் மக்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? There are a lot of people, they don't give importance to God. You know why? Because they don't find it worth giving importance to God. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி கடவுள்ல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கடவுளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பான் அப்படி நாம சொல்லி ஒரு கூட்ட மக்களை உள்ள கொண்டுட்டோம். ஏற்கனவே யாரு பாவப்பட்ட மக்களை கொண்டுட்டோம். அவன் பங்காளி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் உட்காந்துட்டு சொல்லுவான், எங்க போயிட்டு வர? சர்ச்சுக்கு போயிட்டு வர. எதுக்கு?
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் மாப்பிள. கர்த்தரை நம்புகிறவன் ஏன் கர்த்தரை நம்பாதவங்க இல்லை பிச்சை எடுத்துருக்காங்களா? கர்த்தரை நம்பாதவங்க பிச்சை எடுக்கிறாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானதா நியாயம் இல்லாததா? நீங்க ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சொந்த செலவுல சூரிய வச்சு விலையை எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும்? அகத்தியன் முதல் வந்து அவர் பாட்டுக்கு பேச விட்டுறோம். நான் ஊட எதுவும் பேசுறேன். நான் லிசன் டு மீ. இயேசு எதற்கு தேவை? Why do we need the concept called God? இந்த காட்ங்கிற ஒரு கொள்கை, அது பலருக்கு காட் ஒரு கொள்கையாக இருக்கிறது. எனக்கு காட்னு சொல்லக்கூடியது எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு பாத்திரமான நபர், பர்சன் இஸ் காட். காட் எதுக்கு தேவை அப்படின்னு இப்ப நான் கிட்டார் வாசிக்கிற கம்ப்யூட்டர், why do you prefer to call Jesus as God? Why do you need God? கடவுள் உங்களுக்கு எதுக்கு தேவை தம்பி அப்படின்னு கேட்டா அந்த தம்பி என்ன சொல்லலாம்னா, நான் சர்ச்சை போறது பிடிக்கல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளவு தூரம் தம்பி ஆராய்ச்சி பண்ணிருக்க மாட்டார். Because he was born in a Christian family, it doesn't mean that he knows everything about God. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாருங்கிறதுக்காக எல்லா கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொண்டு கிடையாது. But today, you know the meaning of this 3 days meeting, இந்த 3 நாள் மீட்டிங்கினுடைய மீனிங் என்ன, மிக முக்கியமான மோட்டோ என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, to understand exactly why do we need Jesus. நமக்கு இயேசு எதுக்கு தேவை? ஏன் நீ ஒரு நாள் ஜோம் பண்ணாம தூங்கினா என்ன, நான் நைட்டோட நைட்டை செத்தா போயிடுறேன்? இல்ல கர்த்தரை நம்பாதவன் பிச்சை எடுக்கிறானா என்ன? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று அம்பானியிடம் சொல்ல முடியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ நீண்ட ஆயுசோடு இருப்பாய் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எடியூரப்பாக்கு சொல்ல முடியுமா? எவ்வளவு சர்ச்சுக்கு அவர் இடையூறப்பாக இருந்தாலும் அவருக்கு நீண்ட ஆயுசு ஆண்டவர் கொடுத்திருக்காரா இல்லையா யோசித்து பாருங்க. ஏங்க அவரை விடுங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுது நமது ஐயா இஸ்ரா சர்ப்பணம் ஐயா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்க முடியுமா? கலைஞரையா கர்த்தரை நம்புகிறவன் நீண்ட ஆயுசோடு இருப்பான், பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னால் நம்முடைய இஸ்ரா சர்ப்பணம் ஐயா கிட்ட கலைஞரையா சொல்லியிருப்பாரு, பாவம் யார் பெற்றவில்லையோ நான் என் பிள்ளைகளை வேற பிள்ளைகளையே பார்த்து விட்டேனே அப்படின்னு கலைஞர் சொன்னார்னா அதுக்கு பொருள் கலைஞர் கிடையாது. Listen to me. Why do I need God? கலைஞர் பெற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை பெற்றுக்கொள்றதுக்காக we all are gathered in front of, in the name of Jesus. இயேசுங்கிற நாமத்தில் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிற காரணம் என்ன மக்களே? அகத்தியன் என்பதில் ஏதோ கொஞ்சம் ஜோவியலா பேசுவாங்க, நாலு பாட்டு பாடுவாங்க, மேலே 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 ஒரு பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடுவோம். வழக்கம் போகல ஞாயிற்றுக்கிழமை ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் இதெல்லாம் அப்படியே போகிறோம். திடீர்னு சர்ச்சுக்கு போவார் ஒரு பையன், சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சான். என்ன தம்பி சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க? மேரேஜ் வருது. அது வரைக்கும் சர்ச்சுக்கு போகாதவன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சது காரணம் மேரேஜ் வருது இல்லை. அப்போ பலர் சர்ச்சுக்கு பல விதமான நோக்கங்களோட கடந்து வருகிறாங்க. ஒரு பையன் திடீர்னு சொல்றான், என்ன அவங்கள சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்க? அவன் கேட்டாங்க, அது ஏன் சர்ச்சுக்கு போகணும். பல விதமான நோக்கங்களுக்காக வருகிறார். நாம எல்லாம் எதுக்காக வரணும், என்ன நோக்கத்துக்காக வர்றேங்கிறத பக்கத்தில் விட்டு பிராமணன் கிட்ட கூட சொன்னால் அப்படி ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்குது, அப்படி ஒரு பெரிய நோக்கம் இருக்குதான் நாம் அசந்து போகும் அளவுக்கு ஒரு காரணத்தை நாம் சொல்ல வேண்டும் மக்களே. அது என்ன காரணம்? கமலஹாசன் கிட்ட சொன்னா கூட அந்த மனுஷன் மெர்சலாகணும். அப்படிப்பட்ட ஒரு காரணத்தை நாம் சொல்ல வேண்டும். This is where I need the importance of God, which is the bracket Jesus. எனக்கு இயேசு இதுக்கு வேணுங்க அப்படி சொல்லும் பொழுது, ஆமாங்க எனக்கு அந்த இயேசு தேவை அப்படின்னு ரஜினிகாந்தே புரிஞ்சுக்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஆன்சர் நாம இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. ஏன்னா நாம எதுக்காக இயேசு கிட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம்னாக்க, இட்டுக்கு பகுதியில் ஒரு வழி கடந்து வந்து போறமாட்டேன்மா எதுக்குமா சர்ச்சுக்கு போறேன் கேட்டாக்க, இட்டுக்கு பகுதியில் ஒரு வழி கடந்து வந்துடுது. அந்த கடந்து வந்த இட்டுக்கு வழி கடந்து போகும்படியாக நாகமாவுடைய பகுதிக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். அப்பொழுது அண்ணன் கடந்து வந்து ஜபித்த பொழுது ஒரு வல்லமை கடந்து வந்தது.
அப்பொழுது கடந்து கொண்டு எடுக்கோலி கடலுக்கு போனது. இந்த சர்ச்சுக்கு ஒழுங்காக கடல் போக சொல்லியிருக்காங்க. என்னை கடந்து போன இருக்கவில்லை, திரும்ப கடந்து வரக்கூடாது, என்ன கடந்து போக விடுகிறது அப்படின்னு 14 வாட்டி கடந்துட்டாங்க. டக்குன்னு அவர் சொல்றாரு, ஏமா 4 மாவடிக்கு போனா தான் இடுப்பு வலி சுகமாகுமா, மேல்மருவத்தூருக்கு போனா குழந்தையும் கிடைக்குதாமே. அது உண்மைதானே. வெள்ளக்காரனை வந்து கேம்ப் படிச்சு உட்கார்ந்துருக்கானே மேல்மருவத்தூர்ல. ரஷ்யாவில் இருந்து ஆட்கள் சபரிமலைக்கு போறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அசந்து போகிற மாதிரி ஒரு ஆன்சரை நான் சொல்லணும். நினைக்கிறவங்க கைவிலுக்கு வாங்க. இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. I'm going to learn something in the presence of God. It's going to be a reviving message today. அப்படி நினைக்கிறவங்க மட்டும் அவனை கை வைக்க பார்க்கலாம். அவனே அப்படியே அந்த நாள் இந்த நாள் என்ஜினியரிங் படிச்ச எனக்கு எதுக்கு கடவுள்? 1.5 லட்சம் ரூபாய் மாசத்தோறும் சம்பளம் வாங்கி 2 பிள்ளைகளோட நல்ல அருமையா ஆடி கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய சொந்த 3 பெட்ரூம் பிளாட் வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாலிபனுக்கும் இயேசு தேவை. ஏன் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா உலகமே ஆண்டவர் பின்னாடி வரும். கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னாலே நோயாளிகளின் மார்க்கமாக மாறிவிட்டது. எங்க போறீங்க? அது கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்குப்பா. என்ன மாதிரியா இருக்குது? அது ஒரு மாதிரி பின்னாடியே ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால நான் சர்ச்சுக்கு வா. இதே மாதிரி இன்னொரு பிரதர்ட்ட, சார் நீங்க கிறிஸ்டினா சார் கேட்கிறேன். சார் அந்த நல்லா இருக்குல்ல, நான் எதுக்கு சார் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்ல. அப்ப சர்ச்சுனாலே என்ன? ஒரு கூட்ட சீக்காளிகளுடையதாக மாறிவிட்டது. இப்ப நம்ம சர்ச்சு புதுசா யாரும் பெருசா வரதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப அடிக்கடி ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டம் சீக்காளிகள் வந்து வரிசையா உட்காந்துருவாங்க. சுகமான உடனே அப்படியாக பழைய குருடி கதவை போயிடுவாங்க. திரும்ப கல்லால போய் உட்காந்துட்டு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. சாதாரண வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு ஆக இந்த மண்ணில் சுவிசேஷம் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே பிரசங்கிக்கப்பட்டு வந்த செய்தியை கேட்டு இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை 2.3%. ஆனா இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்து 650 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 650. 19%. எப்படி 2000 ஆண்டுகளாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டும் நாம 2.5% ஆகும். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 19%. அதாவது அப்ராக்சிமேட்லி 5 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம். இந்தியாவில் உள்ள 5 பேர்ல ஒருத்தர் முஸ்லீம், 50 பேர்ல ஒருத்தர் கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கேயாவது ஒரு மசூதியை ஓலக்கோட்டால பார்க்க முடியுமா? இல்லை. சர்ச்சை ஓலக்கோட்டால பார்க்கணுமா? என் கூட வா, மெட்ராஸ்லேயே நான் காட்டுறேன். பெங்களூரை பற்றி எனக்கு தெரியாது. பெங்களூர் மக்கள் கொஞ்சம் சுயமரியாதை அதிகமானதுனால டக்குன்னு எதையாவது பண்ணி சரி பண்ணி நான் ஒரு பெட்ஷீட், இந்த பெட்ஷீட் சொல்றேன், இந்த ஷீட் சொல்றேன், ஆஸ்பெஸ்டர் ஷீட்டை போட்டுருவாங்க. ஓலையிலிருந்து பெட்ஷீட்டுக்கு போய் அப்புறம் ஆஸ்பெஸ்டர் ஷீட்டு வந்துருவாங்க. எப்படியாவது வந்து நாங்கள் யார் தெரியுமா ஆசிரியப்பட்டிருக்கிறோம், ஆசிரியப்பட்டோம். ஆனால் தாய்கிட்ட சொல்ல முடியாது. தாய்க்காரத்துக்கு போயிடுவான். என்ன காரணம்? நாமெல்லாம் நீங்க வந்து நீங்க ஆசீர்வாதமா இருப்பா என்னத்தை சொன்னாலும் சரிதான். ஒரு கூட்டம் முடிஞ்சு போனவன், ஒரு கூட்டம் நோயாளிகள், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், கல்வி அறிவற்ற மக்கள், தோத்து போனவங்க, இப்படி ஒரு கூட்டம் மக்கள் தான் சர்ச்சுக்கு வராங்களே தவிர ஸ்டாண்டர்டா படிச்சவங்க விவரமானவங்க என்ன சர்ச்சுக்கு வராமல் போன காரணம் என்ன? இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த 3 நாட்களாக விலாவாரியாக நாம் கற்றுக்கொள்ள போறோம். இன்று வந்தவர்கள் நீங்கள் 3 நாட்களும் வர வேண்டும். சொல்லலாமா? 3 நாளும் வரும். தயவு செய்து இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வராமல் இருக்கவே கூடாது. என் கோவிச்சா கூட என்ன கிண்டல் பண்றதுக்காக வேண்டியது கூட நாளைக்கு வந்து ஆகும். அது நீ இப்ப நான் பேச போற விஷயத்தை நினைச்சு கோவிச்சா கூட பரவாயில்ல, நாளைக்கு வா, நாளைக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகணும். பிகாஸ் இந்த சர்ச், இந்த மடிவாளா ஈசிஐ சர்ச், அடுத்த வருஷம் நான் திரும்பி வரும்பொழுது என்னுடைய மெம்பர்ஷிப் டபுள் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க கைவேதி காமிப்பாங்க. It will happen if you learn this. முதல்ல உள்ளதுக்கு கூட ரொம்ப பேர் கைவேற்றல, மெம்பர்ஷிப் டபுள் ஆகணும் 50 பேர் கைவேற்ற.
மெம்பர்ஷிப் டெவலப் எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. எனக்கு ஆசை உண்டு வருது, உங்ககிட்ட உள்ள அதே ஆசை என்கிட்ட இருக்குது. கமலஹாசன் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இயேசுநாதர் ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரஜினிகாந்த் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுகிறேன். சீமான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். இந்த இன்டலெக்சுவல்ஸால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத போன காரணம் என்ன? ஏன்னா அது அவ்வளவுக்கும் பொறுப்பு இயேசுநாதர் கிடையாது, நாம தான். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, நம்மலாம் கொஞ்சம் மாறிட்டோம்னா உலகம் ரொம்ப மாறும். நம்ம கொஞ்சம் ஒரு டிகிரி மாறிட்டோம்னா உலகம் 100 டிகிரி மாறுங்க. நம்மளால 1 டிகிரி கூட மாற முடியாம உட்காந்துட்டு இருக்கோம். அதை மாத்துறதுக்காக தான் ஆக்சுவலா இயேசு அப்படின்ற கான்செப்ட் இந்த உலகத்துக்கு தேவை. இயேசு எதற்காக வந்தார் இந்த உலகத்துக்கு? இயேசுடைய மரணம் எதற்காக தேவைப்பட்டது? எல்லாத்தையும் பற்றி இந்த 3 நாட்களாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப இயேசு எதற்காக வந்தார்? ஒரு குழந்தை வடிவத்திலே, ஒரு அசிங்கமான ஒரு நாத்தம் முடிச்ச ஒரு தொழுவத்திலே, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு, நம்முடைய விரோதிகளுக்கு கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கனுக்கு கூட இப்படிப்பட்ட பிறப்பு வரக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈன குடிசைக்கு உள்ளால மாட்டுத் தொழுவத்தில் அது நாத்தம் பிடிச்ச குடிசையில உலகத்தை படைத்த பரமாத்மா மனித வடிவில் வந்து பிறக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் ஏன் விட்டுக் கொடுக்கணும் நினைக்கிறீங்க? ஏன் ஏரோதுடைய அரண்மனையில பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? பிலாத்துடைய அரண்மனையில பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அரண்மனையில் பிறக்க வேண்டியவர் ஏன் அந்த மாட்டு கொட்டையில் ஏன் பிறக்க வேண்டும்? எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க நண்பு மக்களே. There is a meaning behind that. இன்னைக்கு நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், கவனமாக கவனிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்தை சத்தமாக யாராவது வாசிக்க நாம் கேட்போம். நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் மக்களே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தை ஆனாலும், Matthew chapter 5 and verse 17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்படின்னா இயேசுவை பற்றி மக்கள் என்ன நினைப்பில் இருக்கிறாங்க? சிவா, இயேசுவை பற்றி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இயேசு என்ன பண்ண வந்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க? உள்ள உயிரோடு ஒரு சில 2 கண்களை திறந்து வைத்து விடமாக நித்திரைக்குள் பிரவேசித்து விடுகிறார்கள். 2 கண் திறந்தே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். உள்ள ஒன்றும் போகும். ஆவேல் என்ற சிவகுமார் மொழித்திருப்பது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கிறதுனால இப்படி பேசுறாங்க? இயேசு பற்றி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்திருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாங்க, எப்பா நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, எதுக்கு வந்தேன்னு சொல்றாரு? நான் நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்றேன். நியாயப்பிரமாணம் என்றால் நான் ஒரு விஷயத்தை கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லி கொடுத்துக்கிட்டு நான் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் சொல்லிக் கொடுக்காம கேள்வி கேட்கறதும் கிடையாது, கேள்வி கேட்காம சொல்லிக் கொடுக்கறதும் கிடையாது. கேள்வி கேட்க சொல்லிக் கொடுக்க, சொல்லிக் கொடுத்து கேள்வி. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பதற்காக. இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பதற்காக இவர்கள் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு கொடுத்த சட்ட தொகுப்புக்கு நியாயப்பிரமாணம் என்று பெயர். இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக கடவுள் கொடுத்த சட்டத்தின் தொகுப்பு தான் நியாயப்பிரமாணம். என் ஆபீஸ்க்கே வந்திருக்கேன் மெட்ராஸ்.
தென்காசி தான் தம்பி. அவன் இந்த சர்ச்சும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த சர்ச்சோட பசங்க எல்லாம் ஒரு மாறிய மார்க்கமா பாக்குறாங்க. ஒரு மார்க்கமா பாக்குறாங்க. என்ன இவர் சொல்ல போறாரு? நீங்க ஒரு பாட்டை பாடுங்க, நாங்க அழகா கத்தமே போதும். 2000 ஆண்டுகள் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிடக்கு, ஒன்றும் நடக்கல. என்ன பாட்டுலாம் பாடி முடிச்சிட்டோம், ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இடையூறப்பா இப்போதும் இடையூறாக இவங்களெல்லாம் மாற்றக்கூடிய வலிமை ஒன்று நம்முடைய எதுக்கும் கொடுக்கப்படவில்லை. நாம் அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எந்த மாற்றத்தையும் தேசத்துக்குள்ள கொண்டல. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? நாலுகள் ஏதாவது சொல்றது. வாட் இஸ் த லா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் லா? சொல்லிக் கொடுப்பதற்காக கொடுத்த சட்ட தொகுப்புக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி. இப்படி எல்லாம் வாழணும், இப்படி வாழக்கூடாது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அப்பாவையும் அம்மாவையும் சங்கித்திருப்பாயாக, உண்மையான கடவுள் என்னை மட்டும் தவிர வேற யாரையும் கடவுளாக வணங்காதிருப்பாயாக, சிலைகளை வணங்காதிருப்பாயாக, இப்படி எல்லாம் பயங்கரமான இந்த சட்டங்கள் எல்லாத்துடைய தொகுப்பு தான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து அழிக்க வந்தார்னு மக்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவர் நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்தாரா அப்படின்னு வாசிக்கலாம். இப்ப இவர் அழிக்க வரலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை யாராவது வாசிக்க நாம் கேட்போம். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திருந்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து போதும். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இப்போ ஒரு டவுட் வருது. தம்பி உன் பேர் என்ன சொல்லு? தங்காசி ஜெனித் மேத்யூ. முதல்ல நான் என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்து எதுக்கு வரல? நியாயப்பிரமாணத்தை. இப்ப என்ன சொல்றாரு பவுல்? சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தன் மாம்சத்தினாலே. அப்ப மேத்யூக்கு இப்ப டவுட் என்ன டவுட் வருது? இல்ல அழிக்க வரவில்லை போட்டுருக்க. அப்ப அழிக்க வரவில்லை, நான் ஒழிக்க வரவில்லை, நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் போட்டுருக்கு. இப்ப கேட்கிற கேள்வி என்ன? இவர் நிறைவேற்றினாரா இல்ல ஒழித்தார்? நிறைவேற்ற வந்தேன்னு போட்டிருக்கு. பவுல் சொல்றாரு அவர் ஒழித்து. டவுட் என்ன டவுட் வருது தம்பி? ஒழித்தாரா அல்லது பழித்தாரா? நிறைவேற்றினாரா? அந்த டவுட் நியாயப்படி வரணும். டவுட் வரணும் ராஜா. யாருக்கு டவுட் வரும் சொல்லு? எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் டவுட் வராது. ஒழுங்கா கவனிச்சுட்டு இருக்கிறவனுக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு டவுட் வராது. அது யாருக்கு டவுட் வராது அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு டவுட் வராது. இன்னொரு குரூப்புக்கு டவுட்டே வராது. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு உலகத்துல ஒரு டவுட் கிடையாதுங்க. ஐயோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கவங்க தான் 1000 டவுட் வரும். ஸோ உங்களுக்கு டவுட் வரல அப்படின்னா அந்த ரெண்டுல ஏதோ ஒரு கேட்டகரி கேட்குறீங்கன்னு அர்த்தம். நல்ல கவனமாக கவனிங்க. டவுட் வரணும் இந்த விஷயத்துல. என்ன டவுட் உங்களுக்கு வந்து தம்பி? ஒழிச்சாரா நிறைவேற்றினாரா? டவுட் வருது இல்லை? போச்சுனே அபி அபி பிரச்சனையை தீர்க்கணும்னா அபின்னு சொல்லணும். அவ்வளவுதான். அபி முடிஞ்சு. அந்த நீளமான பேரை சொல்லாம அபி சொல்லு. கரெக்டா அது பிரச்சனையை புரிஞ்சுக்கலாம். நான் லிஸ்டன் டு மீ. இயேசு நிறைவேற்றினாரா இல்ல மாம்சத்திலே ஒழித்தாரா? தெரிஞ்சுக்க விரும்புறவங்க மட்டும் கை வைத்து கவனிப்பாங்க. இது மிக மிக முக்கியமான கொஸ்டின். சபைக்கு ஆளு ரொம்ப பேர் வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கை வைத்துன்னு சொன்ன உடனே எல்லாரும் கை வைத்தாங்க. ஆனா இப்ப இந்த ரெண்டு கேள்வியில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரடிக்ஷன் இதை கொஞ்சம் கிளியர் பண்ண விரும்புறேன். எத்தனை பேர் கை வைத்தீங்கன்னு கேட்டாக்கா அதுல பாதி பேர் கை வைக்கல. அது இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? நான் எதையும் கத்துக்க மாட்டேன், உலகமே இங்க வரணும். நான் ஒரு வேஸ்ட் ஃபெலோவா இருந்தா கூட என் பின்னாடி என் கூட நின்றுக்கிட்டு இயேசு நல்ல வந்து ஒரு கூட்டம் மக்கள் சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கறோம்ல. அநியாயமா இல்லை, அசிங்கமா இல்லை. நான் புரியுதா? புரியுதா? What's your name? Charlene. Charlene, do you understand what the Talmud Sharima? Oh, praise God.
Most of the time, Christians around the world, in the moment they name their name in the English ஒரு பேரை போட்ட உடனே அங்கே ஒரு மாதிரி விலகாதிலும் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. என்னால் சகிக்க முடியல பிரதர். அதாவது எனக்கு தற்காப்பான தெரியும் கல்வ சரியாது சொல்ல முடியுமா? நம்ம மதத்தை கஷ்டப்பட்டு எப்படியாவது மதத்தை கற்றுக்கோங்க நான் சொல்ல வரேன். என்ன இவர் இப்படி பேசுறாரு? வந்தது வராதுமா முதல் நாடு ரொம்ப ஹாட்டா இருக்க போகுது 3 நாள். நான் ஒன்னும் கத்துக்க மாட்டேன். ஊர்ல உள்ள அவ்வளவு அறிவாளி எனக்கு வரணும். நான் முட்டா பையனாவே இருப்பேன். அவ்வளவு அறிவாளி உள்ள வந்து இயேசு நல்லவன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது நியாயமா அநியாயம்? அநியாயம் தானே? நியாயமா அநியாயமா கிட்டா அநியாயம் தானே? ஒரு முன்னாடி தெரிய வேண்டிய தேவை கிடையாது. நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனா ஊர்ல உள்ள அவ்வளவு அறிவாளிகள் வந்து இயேசு கிட்ட நீரே தேவன் என்று அறிக்கையிட வேண்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். That is wrong. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட், அவர் ஒழித்தாரா இல்ல நிறைவேற்றினாரா அப்படின்னா வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனம். அவர் ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் அப்போஸ்தலர் சொல்கிறார், அவர் ஓய்வு நாள் கற்பனையை மீறினதும் அல்லாமல் கடவுளை தன்னுடைய சொந்த தந்தை என்று சொல்லி தன்னை தேவனுக்கு இறைவனுக்கு இணையாக்கின சமப்படுத்தினபடினாலே இது ஏதோ சதுசேயர்களோ பரிசேயர்களோ இல்ல வேதபாரர்களோ இயேசுவுக்கு எதிரானவர்களோ இறை அச்சம் இல்லாதவர்கள் சொன்ன வார்த்தை கிடையாது. இதை சொன்னவர் யோவான் அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார், அவர் ஓய்வு நாள் கற்பனையை மீறினதும் அல்லாமல் அவர் தன்னை தேவனுக்கு சமப்படுத்தினபடினால் யூதர்கள் இயேசுவை கொல்ல இன்னும் அதிகமாய் வகை தேடினார்கள். இயேசுவை கொலை செய்வதற்கு வகை தேடிய 2 காரணங்கள் யாவை? ஒண்ணு ஈக்குவேட் பண்ணிட்டார். ஒன்று அப்புறம் ஓய்வு நாள் கற்பனையை மீறிவிட்டார். இந்த 2 என்ன பரவாயில்ல, நீங்க ரொம்ப கவனமா இருந்தீங்க. உங்க பேர் தம்பி பிரசன்னா, நீ பிரசன்னமாகவே இருக்கிறாய். பட் நாட் லிசன் டு மீ. எல்லாம் கவனமாக கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு மத்தேயு 5 சொல்றாரு. யோவான் 5 என்ன சொல்றாரு? யோவான் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? ஓய்வு நாள் கற்பனையை தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று ஈக்குவேட் பண்ணிட்டார். தன்னை தேவனுக்கு சமப்படுத்தினார். இயேசு தன்னை தேவனுக்கு சமப்படுத்தினாரா இல்லையா? எனக்கு தெரியாது. அப்போஸ்தலர் ஜான் சொல்றாரு, Jesus equated himself with God Almighty. இயேசு தேவனுக்கு சமமானவர். யோவான் சொல்றாரு he is equal to God. Jesus himself equated himself with God. That was the basic reason Jesus was murdered. He was killed for that reason. I want you to please pay attention to what I am talking about. நான் இப்ப பேசிக்க மிக முக்கியமான விஷயம். இயேசுவை கொலை செய்வதற்கு 2 காரணங்கள் உண்டு. மேத்யூ, என்னென்ன காரணங்கள் மேத்யூ? மீறினார். 1. 2வது சொல்லி தேவனுக்கு தன்னை சமமாக்கினார். முடித்திருக்கிறார். சிவா 2 காரணம் சொல்லுங்க. விஷயம் ஓய்வு நாள் கட்டளை மீறினார். 2வது இந்த 2 விஷயமும் இயேசு செய்தாரா? செய்தார். நான் கேட்கிறேன், ஓய்வு நாள் கற்பனையை மீறி இருப்பாரானால் இவர் எப்படி 4வது கற்பனையை மீறி இருப்பாரானால்? ஓய்வு நாள் கற்பனை எத்தனாவது கற்பனை? 4வது கற்பனை. 4வது ஓய்வு நாளிலே ஓய்ந்து அதை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக அப்படின்னு அந்த கற்பனையை இயேசு மீறி இருப்பாரானால் இவர் எப்படி நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்ந்திருப்பார்? இங்கதான் ஒரு பெரிய டவுட் வருது. நியாயப்பிரமாணத்தின் படி அவர் வாழ்ந்தாரா அப்படின்னா இல்ல. அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்றாரு அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது வேறு, நியாயப்பிரமாணத்தின் படி வாழ்வது வேறு. கடைசியா சொல்ல தம்பி அபி சொல்லவே நான் கடைசியா
வேறு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது வேறு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது வேறு. இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாருன்னா இல்ல, ஓய்வு நாள் கற்பனையை மீறினார். நான் சொல்லல, அப்போஸ்தலர் யோவான் சொல்றார். எப்படி மீறினார்? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 12:10 வாசிக்க கேட்போம். தத்துவ வாசிங்களே, மத்தேயு 12:10. மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயம் என்று கேட்டார்கள். நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிரித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கணும் மனுஷனில் எவன் எவ்வளவோ விசேஷத்தவனாய் இருக்கிறான். அதனால் ஓய்வு நாளிலே நன்மையை செய்வது நியாயம்தானே என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டின, அது மறுகையை போல சுத்தமாயிற்று. அது மறுகையை போல சுத்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவரை விட்டு விலகி போனார். இயேசுவை என்ன செய்ய வகை தேடினார்கள்? என்ன செய்ய வகை தேடினார்கள்? இயேசு என்ன தப்பு பண்ணிட்டாரு? இவங்க செய்ய நினைச்சது சரியா தப்பா? நியாயமா அநியாயமா? சரியா? ஆக்சுவலா இயேசுநாதரை கொன்னவங்க எல்லாம் தெரிஞ்சு கொன்னாங்களா தெரியாம கொன்னாங்களா? இயேசுநாதரை கொன்னாங்கல்ல. இயேசுநாதர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இவங்க தெரிஞ்சு கொண்டாங்களா தெரியாம கொண்டாங்களா? தெரியாம தானே கொண்டாங்க. நிஜமா தெரிஞ்சுதான். என் மச்சான் அப்படி நர்சல் ஆகிட்டாங்க. ஒரு செகண்ட் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். தெரியாம பண்ணாங்க, அவர் தெரிஞ்சுக்கான். இயேசுநாதர் போய் சொல்லுவாருன்ற அவன் தெரிஞ்சு கொண்டிருப்பாம இயேசு என்ன சொல்றாரு அர்த்தம்? போய் சொல்றாரு. இயேசு போய் சொல்வாரா? இயேசு போய் சொல்லுவார். சொல்ல மாட்டாரு. நீ கடைசி வரைக்கும் முடிச்சுப்பாரு. கவனமாக நீங்க இயேசு போய் சொல்ல மாட்டார். அப்ப இவன் எப்படி கொண்டா? தெரிஞ்சு கொண்டா தெரியாம கொண்டா? என்ன தெரியாம கொண்டான்? இவர்தான் கடவுளுடைய குமாரன் என்று தெரியாமல். பீட்டர் கேட்கிறாரு, நீ என்னை யாரும் நினைக்கிற அப்படின்னு. பீட்டர் என்ன சொல்றாரு? நீதே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்ற. பீட்டர் தெரியுமா தெரியாதா? பீட்டர் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் பயங்கரமா கோவப்பட்ட காரணம் என்ன? தெரிஞ்சு பண்றான். ஆனா கொன்னவன் ஈட்டியால குத்துனவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே அவன் விட்டுருப்பான், அவன் தெரியாம பண்ணிருக்கான் அப்படின்னு. இன்னொரு இடத்துல பீட்டர் பொய் சொல்றான், அவன் ஆண்டவர் விட்டுறாரு. யூதாஸ் உண்மையை சொல்றான், இவர் தான் இயேசுன்னு கரெக்டா அந்திரியாவுக்கு முத்தம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி விடாம, பீட்டரை முத்தம் கொடுத்து இதுதான் இயேசுன்னு பொய் சொல்லாம உண்மையை சொல்லி இவர் தான் இயேசுன்னு கரெக்டா இயேசுக்கு உம்மா கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் 4 செத்தான். பொய் சொன்னவன் பய ஓடிட்டான். பொய் சொன்னவன் தப்பிச்சுட்டான். உண்மை சொன்னவன் மாட்டிக்கிட்டான். 4 கொண்டு செத்தான். இப்போ அப்ப நாம எல்லாம் என்ன சொல்லணும்? உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு பாருங்க. நம்ம எல்லாம் உண்மைதான் சொல்லணும். ஆனா அந்த உண்மையை சொல்லும் போது எந்த நோக்கத்திற்காக உண்மையை சொல்கிறோம் என்பதை கர்த்தர் அறிகிறார். நம்ம சில உண்மைகளை பேசும்போதுதான் அது கோள் சொல்வதாக மாறி குடும்பங்களை பிரிச்சு. பிரசன்னா நான் கடைசியா சொன்னேன், அதனால நம்ம பொய்ய சொல்லலாமா? இல்லை. உண்மையை சொன்னாங்க. எந்த நோக்கத்துக்காக உண்மையை சொல்றோம் அப்படிங்கிறது மிக முக்கியம்.
பட் நியாயப்பிரமாணம் சொல்றது பொய் சொல்லாதிருப்பாங்க அப்படின்னு. நல்ல கவனமா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்ட நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் கற்பனையை மீறினார். எப்படி மீறினார் அப்படின்னா, திரும்ப வந்து 10வது வசனம் வாசிங்க. மத்தேயு 12:10 வாசிங்க. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆக்சுவலா ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் வந்து ஹீலிங் பண்றது நியாயமா அப்படின்னு அவர்கிட்ட மக்கள் கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை 9வது வசனம் வாசிக்கலாம். 8, 9, 10 வாசிங்க. 8, 9, 10. ஓய்வு நாளை பரிசுத்த ஆசைக்கு நினைப்பையாக 6 நாள் நீ வேலை செய்து உன் கிளைகளெல்லாம் நடத்திக்கிறாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நியாயனாலும் உன் குமாரனாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன வேலை செய்யலாம்? அபி என்ன வேலை செய்யலாம்? அபி பிரசன்னா என்ன வேலை செய்யலாம்? ஒரு வேலை செய்யக்கூடாது. என்ன கமாண்ட்மெண்ட் தம்பி? வாட்ஸ் யுவர் நேம்? லாரன்ஸ். பிரைஸ் காட். ஒரு வேலை செய்யலாம். இவர் என்ன பண்ணாரு? ஓய்வு நாள்ல சுகப்படுத்தினார். நல்லதா கெட்டதா? எப்ப ஓய்வு நாள்ல நோயாளியா இருந்த ஒருத்தனுக்கு சுகம் கொடுத்தாரு. இது ஒரு நல்ல சமூக சேவையா இல்லையா? ஒரு நிமிஷம். இவர் செஞ்சது நல்ல சமூக சேவையா இல்லையா? பிரசன்னா சேவை தானே. ஆனா நியாய பிரமாணத்துல ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு 7ஆம் நாளை தனியாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் பரமாத்மா. இப்ப அந்த 7ஆம் நாளில் நாம் என்ன, அதை ஏதாவது வேலை செய்யும் போது தண்டனை என்ன, அதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 35வது அதிகாரத்தினுடைய 2, 3. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூண்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைவிடும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான். யாருக்கு கட்டளையிடப்பட்டது? யாருக்கு பார்க்க லாரன்ஸ் யாருக்கு கட்டளையிடப்பட்டது? ஏசு யாரு? இஸ்ரவேல். ஏசு கிறிஸ்துவுக்கு சேத்தான் கட்டளை கொடுத்திருக்குது. யாரு கொடுத்த கட்டளை? தேவன் கொடுத்தது. யார் மூலமா? அப்ப ஏசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? அன்னைக்கு ஓய்வு இருக்க வேண்டும். ஏசு என்ன பண்ணாரு? அந்த விளக்கத்தை கொஞ்சம் வாசிடுவோம். இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஓய்வு நாள்ல கையை கால வச்சுட்டு பேசாம ரெஸ்ட் எடுக்காம ஏதாவது வேலை செய்யும் போது அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமா? புஷ்பா, they must be murdered. Wow. நேற்றுக்கு நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கடவுள் கொடுக்குறாரா அப்படின்னா ஆமா. ரெஸ்ட் எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ரொம்ப ஐசோடு வாழ்ந்தாங்க. அதனால வேலை செய்யாம தூங்கினார். இல்ல வேலை செய்யணும், 7ஆம் நாள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனா ரெஸ்ட் எவ்வளவு மிக முக்கியமானதுன்னா, அதை நீ மீறும் போது உன்னுடைய உயிரையே எடுக்கும் அளவுக்கு, உன்னை கொலை பண்ணும் அளவுக்கு உன் உடம்பை வச்சு பேசாம அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இது கடவுள் கொடுத்த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை கொடுத்ததும் சாஃப்ட்வேரை கொடுத்ததும் யாரு? கடவுள். அதே சொல்லலாமா? உயிருங்கிற பேட்டரி, தேவ சாயல் அப்படிங்கிற அவருடைய OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதெல்லாத்தையும் இந்த ஹார்ட்வேருக்குள்ள வச்சிருக்காரு. உடம்புங்கிற ஹார்ட்வேருக்குள்ள வச்சிருக்காரு. அதை ஸ்பாயில் பண்ணேன்னா ஐ எம் அவுட் சோர்சிங் யூ. என்னுடைய சாஃப்ட்வேர், என்னுடைய ஹார்ட்வேர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அங்க உட்காந்து நீ ஸ்பாயில் பண்ணனாக்க ஐ வில் ஸ்பாயில் யூ.
I will kill you அப்படின்னு சொன்னார். இந்த கற்பனை இயேசுவுக்கும் பொருத்தமானது, பொதுவானது. ஏன்னா because Jesus himself was an Israelite. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள். இப்ப இயேசுவை கொலை செய்ய வகை சட்டப்படி சரியா தவறா? அது ஏன் மனுஷன் சொல்ற சரி? அது இப்படிதான் பாக்குறேங்க சரி. கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுவேன். இயேசு கொலை செய்யும் போது நம்ம கிட்ட நாமளும் யூதராக இருந்திருந்தா நாமளும் எடுத்துருப்போம், இவரை கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இயேசுக்கு பக்கத்துல நாமும் நின்று இருந்தா இயேசு பிடிச்ச கும்பலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோமே தவிர இயேசுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் he was making everything new. எல்லாத்தையும் புதுசா மாத்திக்கிட்டு இருந்தார் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரு. நிறைவேற்றாருன்ற அயான அமைதி. எஸ், அவர் சொன்ன சொல் தவறானவர். நிறைவேற்றுவாரா? இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஈகர்னஸ். நிறைவேற்றம்னா என்ன? ஓய்வு நாள்ல கையை கால வச்சுட்டு பேசாம இருக்கிறதுக்கு பேர் தான் 4வது கற்பனையை கடைபிடிப்பது. பொய் சொல்லாமல் இருப்பது அந்த பிரமாணத்தின்படி வாழ்வது. களவு செய்யாமல் இருப்பது பிரமாணத்தின்படி வாழ்வது. அப்பா அம்மாவை மதிப்பது பிரமாணத்தின்படி வாழ்வது. ஓய்வு நாளில் இவர் செய்யத்தகாததை செய்து விட்டாரே. கடைசியில் அவர் சொல்றாரு, ஓய்வு நாளில் நல்லது செய்யலாம் அப்படின்ற. நல்லது செய்யலாம். ஓ ஆடு குழிக்குள்ள விழுந்தா நீ தூக்க மாட்டியா? தூக்குவத ஞாயிற்றுக்கிழமை போற வழியில உனக்கு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? ஓய்வு நாளில் பஞ்சர் ஆனால் நான் பஞ்சர் விட மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? இன்னும் அப்புறம் உன் பொண்டாட்டி அந்த பக்கம், நீ இந்த பக்கம் சைக்கிள் ஓட்டிக்கோ, பைக் அப்படியே தள்ளி 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 நான் தள்ளுவே, நீ பின்னாடி வந்து தள்ளு, 2 பேரும் தள்ளி தள்ளி தள்ளிக்கிட்டோம். இதுதான் கிறிஸ்தவமா அப்படின்னு இல்லைங்க. எங்கேயோ நாம தப்பு பண்றோம். ஓய்வு நாள் நல்லது பண்ணலாம். அப்ப இந்த ஊரோட அவ்வளோ பேரும் ஓய்வு நாள் அல்லாத நாள்ல பண்ணதெல்லாம் கெட்டதா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பஸ் டிரைவ் பண்றாங்க எல்லாம் இவங்க கெட்டதா பண்றாங்க. இருந்தோ எங்கேயோ போகக்கூடியவங்களை அங்க இருந்து எடுத்து அவங்க பிக்கப் பண்ணி அதோட சார்ஜஸ் போட்டு கண்டக்டர் உட்கார்ந்து இருக்காரு, சார்ஜஸ் போட்டு கொண்டு விடுறாங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லதானே. அப்ப ஓய்வு நாள் நல்லது பண்ணலாம். அப்ப எல்லா வேலையும் பண்ணலாமே. யார் பையன் ஆரம்பத்துல இருந்தே விட முருகா பேசிட்டு வராரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்றது. எங்கேயாவது ஒரு டிரைவர் இன்னைக்கு என் வண்டியில் ஏறக்கூடிய மக்களை பத்திரமா கொண்டு சேர்க்க வேண்டும், ஐயோ அந்த மக்கள் அந்த ஸ்கூல்ல பையன் நல்லா படிக்கணும், அந்த ஸ்கூல் வாசல்ல கொண்டு கரெக்டா இறக்கி விடணும் அப்படி ஒரு புதுநல எண்ணத்தோடு யாரும் டிரைவர் வேலை பார்க்கறது இல்லை. இவன் டிரைவிங் வேலையை ஒழுங்கா பார்க்கறதுக்கு ஒரே காரணம் மாச வருமானத்துக்காக வேண்டி. உண்மையா இல்லையா? நம்ம எது செஞ்சாலும் இப்ப நீ இன்னைக்கு பஸ்ல ஏறினா நீ டிக்கெட் எடுக்க எடுக்க மாட்டேன். காரணம் என்ன? ட்ரெயின்ல ஏறினா நீ டிக்கெட் எடுக்கிறதுக்கு காரணம் சதன் ரயில்வேஸ்க்கு மேல உள்ள அன்பினால எடுக்க அவர்கள் முடிச்சா 500,000 rupees அப்படின்னு மாட்டுவாங்கிறதுக்காக வேண்டிதான் டிக்கெட் எடுக்கவே தவிர சதன் ரயில்வேஸ் ஒரு நல்ல வளமையான டிபார்ட்மெண்டாக மாற்ற வேண்டும் என்ற பொது சிந்தையோடு நம்ம எடுக்கிறோமா? இல்லை. ஏன்னா அபி கரெக்ட் ஆன்சரோட உட்காந்துருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார. என்ன நிறைவேற்றம்? இதுக்கு முன்னாடி நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கணும். அதன்படி வாழாவிட்டால் என்ன நடக்கும்? எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, அதன்படி வாழாவிட்டால் என்ன தண்டனை என்பதையும் நியாயப்பிரமாணம் இன்க்ளூட் பண்ணுகிறது. வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் எதை கொண்டு வருகிறது அப்படின்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. இது புரியுதா? இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல வாசி. அபிக read it in English. Because law brings faith, and law brings wrath. And when there is no law, there is no transgression. இங்கிலீஷ் வாசிக்கும் போது எனக்கு பயமா இருக்குது. நான் படிச்சதெல்லாம் தப்பா படிச்சிடணும். நீ வாசி ஆரம்பிச்சே வாசி. தமிழ் சொல்லியாதுன்னு சொன்ன இங்கிலீஷ் சொல்லியாம சொல்லுங்க. வாசி வாசி வாசி. ரோமர் 4
15 வாசிப்பா. நீ என்ன பார்த்தா ஒரு இங்கிலீஷ் தெரியலையா? சத்தமா வாசி. அது சரியா இருக்குதோ தப்பா இருக்கு ரொம்ப சத்தமா வாசி. என்ன உன் தைரியத்தை பாராட்டம் தம்பி. வாசிக்க தெரியதோ இல்லையா? தைரியமா வாசிக்கலாம்ல. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி இருக்குது பிள்ளைகள் வாசிக்கலாம். பிரசவம் எழுதப்படுறாங்க. சத்தமா வாசிங்க. பைபிள் எல்லாம் சத்தமா வாசிங்க. The law brings wrath of God. கடவுளுடைய கோபத்தை கொண்டு வருகிறது. கடைசியில் அது எங்க முடியும்? தண்டனையில் முடியும். வாசிக்கலாம். 3:20 வாசிங்க. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். நியாயப்பிரமாணத்தினால் என்ன வருதுன்னு போட்டிருக்கிறது? எது பாவம் எது பாவம் இல்லை. இந்த ரெண்டும் எது மூலமா வருது? நியாயப்பிரமாணம் மூலமா என்னதான் வருது? எது பாவம் எது பாவம் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், பாவம் செய்யத்தகாததை செய்தால் அதற்கு என்ன தண்டனை. இந்த 3 விஷயமே நியாயப்பிரமாணத்தில் அடங்கி. இப்போ நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்க் போடணுங்கிற சட்டம் இல்லாவிட்டால் சிக்னல்ல நின்றுட்டு கலெக்ஷன் பண்றவங்க நமக்கு மேல ஒரு அதிகாரமும் கிடையாது. ஹெல்மெட் போடணும், மாஸ்க் போடணும், இந்த சட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எது இல்லை? அபராதமும் இல்லை. அபராதம் என்னது? பெனால்டி கிடையாது, தண்டனை கிடையாது. சட்டம் இல்லையே, பனிஷ்மெண்ட் இல்லை. அப்ப சட்டம் எதை கொண்டு வருகிறது? கடவுளுடைய கோபாக்கினையை கொண்டு வருகிறது. கடவுளுடைய கோபாக்கினையை கொண்டு வருகிற சட்டத்தை கடவுள் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். ஜெனித் சொல்லுவோம், எதுக்காக கொடுத்தார் சட்டத்தை? எதுக்கு கொடுத்தாரு? அப்பதான் எது பாவம் எது பாவம் இல்லைங்க ஒரு கல்வி நமக்கு கிடைக்கும் என்று நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட உடனே சைமல்டேனியஸ் அதோட எதுவும் வந்துச்சு? சொன்னேன், தண்டனையும் வந்தது. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்தா நமக்கு பாதுகாப்பா? நியாயப்பிரமாணம் கொடுத்தா நமக்கு பாதுகாப்பா? நீ சொல்லு. இல்லையே, நியாயப்பிரமாணம் கொடுத்தா தண்டனை கூட வருது. நீ சொல்ல பிரச்சனை. சட்டம் கொடுக்கறது நல்லதா கொடுக்காம இருக்கிறது நல்லதா? சட்டம் கொடுத்தவங்க தண்டனை வருது இல்ல? கொடுத்தா நல்லது இல்ல? எத்தனை பேர் சொல்றீங்க நியாயப்பிரமாணம் கொடுக்காம இருக்கிறதா நல்லது சொல்றவங்க கை வைத்திருப்பாங்க? எதுக்கு நிறைய கொடுத்து வாங்க? பேசாம கையால வச்சுட்டு பேசாம கடுப்புல உட்காந்துக்கிறாங்க. நீ சொன்னதுக்காக வாசினா நீ என்னைய கலாய்க்கிற? லாரன்ஸ் நாளைக்கு வரணும் என்று நான் ஆண்டவரிடம் ஜெபிக்க போகிறேன். I love you, Lawrence. I love you so much. நான் இதெல்லாம் கேட்கிறதுக்காக வேண்டி I don't hate anybody. Because என் பையன் இப்படிதான் இருப்பான் பார்க்கறதுக்கு. I have a son and daughter and I have one wife. Hallelujah. My son is doing medicine in Philippines. என் daughter வந்து 11th படிச்சுட்டு இருக்கா. நான் சென்னையில் இருக்கிறோம். பசங்க எல்லாம் பார்க்கும்போது என் பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நோண்டுறேன். என் பையனை எவனா ஒருத்தர் நோண்டணும், அதுக்காகவே இந்த பசங்க நான் நோண்டுறேன். ஏன்னா வாலிபர்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் தான் எதிர்கால சபை. சொல்ல போனா எதிர்கால ஊழியக்காரர்களும் இன்றைய வாலிபர்கள். கேள்வி சொல்லலாமா? சட்டம் கொடுத்ததுனாலதான் தண்டனையே வந்துச்சுங்க. சொல்ல போனா ஓய்வு நாள் கற்பனை மீறி சுள்ளி ஒழிக்க போனவன என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன ஆகும்? 15 சீக்கிரம் கரெக்டாக வாசிக்கலாம். சீக்கிரம் என்ன ஆகும்? 15:33 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. டிஸ்பிளே பண்ண முடியாது, கலராஜ் இது வசனம் போடல. வாசிங்க வாசிங்க.
அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை பாளையத்திற்கு புறமே கல்லறையிட்டார்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லோரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறமே கொண்டு போய் கல்லறையிட்டார்கள். அவன் செத்தார். அவன் என்ன தப்பு பண்ணான் பிரச்சனை? பிரச்சனை இல்லையா? ஏய், நான் முதல்ல போட்டுருக்கு மச்சான். லாரன்ஸே, அவன் என்ன அந்த அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணான்? லாரன்ஸே சொல்லு. லாரன்ஸே பிரச்சனை இல்லையா? அவன் தான் மனிதன். யாராவது சொல்லுங்க சிவா, சொல்லு சிவா. வேற போறக்க போனப்பா இதான் தமிழ் மீடியம் படிக்கணும்னு சொல்றது. அல்லேலூயா. வேற சொல்லி பொறுக்க போனா போட்டாங்க. கொடுமையானதா இந்த நியாய பிரமாணம். ஆமா, நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்புறம் கொடுமையான பாவமா, கொலை பண்ற பாவமா? இவனை கொலை பண்றதுக்கு ஈக்குவலான பாவம் என்னன்னா, நீ செத்துருவ ரெஸ்ட் எடுக்கலன்னா. சிவா, நான் கடைசியா சொன்னேன், நீ செத்துருவ என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்கல்ல. நாம ரெஸ்ட் எடுக்கலன்னா செத்துருவான். நம்ம உடம்ப நாம டெஸ்ட்ராய் பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நம்ம உடம்ப நீ உனக்கு தற்கொலை பண்ண உரிமை கிடையாது தெரியுமா? நீ தற்கொலை பண்ண முயற்சி பண்ண தூக்கி உள்ள போடுவாங்க. நான் கடைசி எழுதுனது போய் நீ சொல்ல ஆஃபீஸர் உள்ள போடுவாங்க. காரணம் என்ன? Because the government is concerned about you. You are the property of this government. Indian government உடைய ப்ராப்பர்ட்டி. நீ என்ன கிட்ட வேணா வாசி, ஆனா நீ கர்நாடகா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் உடைய ப்ராப்பர்ட்டி. ஆனால நீ டக்குன்னு எக்கு தப்பா நீ தற்கொலை பண்ண போனா கூட இன்னொருத்தர கொலை பண்ண போனதுக்கு சமம் நீ ஒன்ன கொலை பண்ற. இது எங்க கண்டுபிடிச்சேன்னா, கடவுள் சொல்றாரு ஒன்ன கொலை பண்ணது ஒரு உரிமை கிடையாது. It is equal to killing others. ஏன் ப்ராப்பர்ட்டி, ஏன் கை, ஏன் கால், ஏன் காசுல வாங்குற விஷம், ஏன் உடம்பு, ஏன் குடல், ஏன் ரத்தம், ஏன் ஹார்ட், அது இருந்தா என்ன? நோ, that is God's property. நான் பேசிட்டு இருக்கிறவங்க மட்டும் கைவிட்டு காமிப்பாங்க. அவங்க ஒன்ன கொலை பண்ணது ஒரு உரிமை கிடையாது. நியாயப்பிரமாணம் மனுஷன் சொல்றது, நீ ரெஸ்ட் எடுக்கலன்னா நீ செத்துருவ. ரெஸ்ட் எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் நாம் போக தான் புரிஞ்சுக்கிற. ஊழியத்துல ரொம்ப பிஸியாகி ரொம்ப உடம்பு இழைச்சு போகுது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும். கொலை பண்ணிட்டாங்க பிரதர். இப்ப இந்த சட்டம் கடுமையா இருக்கிறதுனால அந்த சட்டத்திலிருந்து மக்களை விடுவிச்சிடலாமான்னு கேட்டாங்க. சட்டம் பிரச்சனை கொண்டு வருது, தண்டனையை கொண்டு வருது. இப்படி போனா 50 பேரும் கொல்லப்படுவாங்களே அப்படின்னு கடவுள் பார்க்கிறார். அப்ப கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? சட்டத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்றவங்க மட்டும் கைவெளி காமிப்பாங்க. I want to know exactly what is the fulfillment of law. பச்சை பிரதர், ஜர்கின் பிரதர், உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்களா? கை வயிற்றுல என்பதை நான் பதிவு செய்கிறேன். எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? நீங்க எல்லாரும் கை வயிற்றுல நான் சொல்ல தர மாட்டேன். எத்தனை பேர் கை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? வெரி குட். நிறைவேற்றும் என்றால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்றால் என்ன அப்படின்னா, எந்த நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இயேசு வந்தார். ஜெனித்து சொல்லி, எந்த நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்? எது பாவம், எது பாவம் இல்லை. பாவம்னா என்ன? What do you mean by sin? மீறுவது பாவம். வைசலா 1 யோவான் 4:3. 1 யோவான் 3:4. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணத்துடைய கற்பனைகளை எல்லாம் மீறினா அது பாவம் சொல்றீங்கல்ல. ஏன் நியாயப்பிரமாணத்தை மீறினா பாவம்? பொய் சொன்னா பாவம், களவு செஞ்சா பாவம், விபச்சாரம் பண்ணா பாவம். ஏன் பொய் சொன்னா பாவம்? நீ சொல்ல தம்பி. வாட்ஸ் யுவர் நேம்? தாமோதரன். தாமோதரா, இப்ப களவு செய்யறது பாவம். காரணம் என்ன? திரும்ப சொன்னதே சொல்லிட்டு சட்டத்தை மீறுறது பாவம். நம்ம ஐயாவே சொல்றாரு, கனகராஜ் ஐயாவே சொல்றாரு. இப்ப கட்டத்தை மீறுறது ஏன் பாவம்?
காரணம் என்ன பிராக்டிக்கலா சொல்லுவோம். நாத்திகன் வந்து அவனை புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியல சொன்னா I want all of you to understand what I am talking. Listen to me. இப்ப சட்டத்தை மீறினா பாவங்க, சட்டத்தை மீறுறது தப்புங்க அப்படின்னா ஏன் சட்டத்தை மீறுறது தப்பு சொல்லுங்க. யாருத்த பிள்ளையோ நல்லா பேசுங்க. எந்த செயல் பிறருக்கு தீங்கு இழைக்குமோ அந்த செயலெல்லாம் பாவம். பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா விபச்சாரம் பண்றது பாவம். ஆனா புதிய பாட்டுல இன்னும் ஆண்டவர் ஷார்ப்பா சொல்றாரு, ஒரு பெண்ணை தவறாக பார்த்தாலே பாவம் செய்தார்கள். இப்ப நான் listen to me. எது பாவம்னா என்ன? கிறிஸ்தவ what is it? The actual definition for sin என்னவாக இருக்கு? நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். 1 யோவான் 3:4. நியாயப்பிரமாணத்தை மீறுவது ஏன் பாவம்? களவு செய்வது பாவம், கடவுளை தவிர வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது பாவம், கும்பிடுறது பாவம், ஓய்வு நாளில் வேலை செய்யறது பாவம், களவு செய்யறது பாவம், கொலை செய்யறது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம், இப்படி ஏகப்பட்ட பிறருடைய பொருளை இச்சிக்கிறது பாவம். இதெல்லாம் பாவம். காரணம் என்ன? களவு செய்யறது ஏன் பாவம்? அடுத்தவங்களை பாருங்க. அந்த சட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாத்ரூம் செப்பலை உள்ள போட்டுட்டு வந்து அப்படியே வெளியில போட்டு மீட்டிங் முடிச்சு போகும்போது நல்ல ஷூக்குள்ள காட்ட மாட்டேன். எது உன்னதோ அது என்னது, எது என்னதோ அது உன்னது அப்படி பாடிட்டு போயிட்டே இருப்பான். இந்த ஷூவோட வந்தவன் பாத்ரூம் செல்போட போக. அப்ப களவு செய்யாதிருப்பாயாக என்ற சட்டம் ரொம்ப தேவை. பெங்களூர்ல கண்டிப்பா தேவை. அது சர்ச்சில் ரொம்ப தேவைப்பா. தப்பா எடுத்துக்காதுப்பா. நான் திருச்சிக்கு போயிருக்கிறேன். அழகான ஒரு ஷூ, ஊழியக்காரனுடைய ஷூ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாவது விட்டுட்டு போவான்னு நினைச்சேன். உண்மையா ஊழியக்காரனுடைய ஷூன்னு நினைச்சே இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு புண்ணியவன வந்திருக்காரு, ஒரு ஷூ நம்ம தொடக்கூடாது, அந்த ஷூ தான் தூக்கிட்டு. இதுல என்ன கொடுமை என்ன, அவன் கொண்டு வந்து இந்த பாத்ரூம் செப்பல் மட்டும் வாங்கிட்டார். அப்பதான் நியாயப்பிரமாணத்தினுடைய அருமையை நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? பிறருக்கு தீங்கு இழைப்பதெல்லாம் பாவம். இப்ப நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேற்றம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்கிறது. பாவத்தை அறிகிற அறிவு என்றால் என்ன? 3 விஷயம் சொல்ல தெரிஞ்சு. பாவத்தை அறிகிற அறிவுன்னா எது? ஒண்ணு எது பாவம், இன்னொன்னு எது பாவம் இல்லை, இன்னொன்னு பாவத்துக்கு என்ன 3 விஷயம் இருக்குது. நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவு என்றால் என்ன தம்பி? தம்பி ஃபேமிலி இல்லையா? தமிழ் தம்பி, தமிழ் அது தம்பியா? அதனால 2 பேருக்கும் ஒரே கடையில தான் அரிசி வாங்குறாங்க. ஒருவன் இடத்தோடு வெளியே இருக்கிறான், அவனும் பாவம் யாருக்கு உள்ளே போல இருக்கிறான். தமிழ் தானப்பா, தமிழ் தானே. சட்டம் தேவையா? தேவை. சட்டம் வந்தோட எது வந்துச்சு? கவனமாக கவனிங்க. நியாயப்பிரமாணம்னா என்ன? இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பதற்காக கடவுள் கொடுத்த சட்ட தொகுப்பு தான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம்னா என்னது அப்படின்னா, இது என்னென்ன பாவங்கள் எல்லாத்தையும் பற்றி இருக்கு. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் உண்டாகுது. பாவம்னா என்னது அப்படின்னா பிறருக்கு தீங்கு இழைப்பது. பாவத்தை அறிகிற அறிவு அப்படின்னா என்னது அப்படின்னா எது பாவம் எது பாவம் இல்லை. பாவத்தை அறிகிற அறிவு அப்படின்னா எது பாவம் எது பாவம் இல்லை, பாவத்துக்கு என்ன தண்டனை, இந்த டீட்டெயில் எல்லாம் சேர்த்ததுதான் அல்டிமேட்டா பாவத்தை அறிகிற அறிவு. அந்த தொகுப்பு அது எல்லாம் சேர்த்த கலவை மொத்த மிக்சர் தான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்ற வந்தாருன்னு சொல்றாரு. ஆனா அவரே அந்த ஓய்வு நாள் கற்பனையை மீறினார் என்று வேதாகமம் சொல்கிறது. சும்மா கையை கால வச்சுட்டு பேசாம இருக்கணும். ஆனா இவர் அந்த நாள் பார்த்து சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் எல்லாரும் இயேசு அதில் போடுறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இயேசுக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். நான் லிசன் டு பி வெரி கேர்ஃபுல்லி. நல்ல நியாயப்பிரமாணத்துக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் தண்டனை. இப்ப கடவுளுக்கு ஒரு ஆசை, தண்டனையிலிருந்து மனுஷனை விடுவிக்க வேண்டும். நீ தப்பு பண்ணா அடிப்பேன்னு சொல்லக்கூடிய அப்பா அடிக்கும் போது சந்தோஷம் அடிப்பாரா துக்கமா அடிப்பாரா? கிறிஸ்பா வீட்டுல நான் 2 நாளா தங்கியிருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுக்கு அடி கொடுக்கும் பொழுது எந்த கம்பை பயன்படுத்துகிறது என்பதை எனக்கு காட்டினார்.
அதுல அந்த பிள்ளைகள் அடிபடும் பொழுது எந்த அந்த டைல்ஸ்ல வந்து நிக்கணுங்கிற இடத்தையும் எனக்கு அந்த புண்ணிய பூமியையும் எனக்கு காட்டி அந்த புனிதமான இடத்தில் பிள்ளைகளை நிறுத்தி வைத்துவிட்டு மன துக்கத்தோடு அடிக்கிறது. அந்த பசங்க காலையில ஒருத்தன் ஒரு ரூமை கூட அந்த எழுதி வச்சு ஒரு தொடக்கம் வச்சு ஒரு ரூமை துடைக்கிறான். இன்னொரு பையன் இன்னொரு தொடக்கம் எடுத்து இன்னொரு ரூமை துடைக்கிறான். அந்த வீட்டில் 3 ஆம்பளைங்க. காலையில் இருந்தே அவர் சோ பசில்ட் அண்ட் அமேஸ்ட். இந்த பசங்க அவங்க டியூட்டியை கரெக்டாக பார்க்குறாங்க. காரணம் என்ன? அடி செய்யும் உபகாரம் அண்ணன் தம்பி செய்ய மாட்டான். அந்த பொசிஷன்ல வந்து நிற்க வேண்டி இருக்குமே. அந்த குற்றவாளி கூண்டு மாதிரி ஒரு கூண்டு அதுக்கிட்ட கரெக்டாக ஒரு ஸ்கொயர் வச்சுருக்காரு. அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, இதான் அடிச்சுட்டு இதான் ஸ்கொயர்ன்றான். நான் சொல்றேன், அப்பாவுக்கு என் பிள்ளைகள் என்கிட்ட அடிப்படுறதுல என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டுங்கிற ஆசையும் சைமல்டேனியஸா இருக்குமா? இருக்காதா? இருக்கும் இல்லையா? அடிச்சதும் அப்பாதான், அடியிலிருந்து என் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறதும் அப்பாதான். அப்பா ஆண்டவர் பார்த்தாரு, எந்த நோக்கத்திற்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தேன் அப்படின்னா வாசிக்கலாம். ரோமர் 13:10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பானது பிறருக்கு பொல்லாப் செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுவதாய் இருக்கிறது. யாராவது பெண்கள் யாராவது வாசிக்குமா? அன்பானது பிறருக்கு பொல்லாப்பு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுவதாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். Can someone read in English? Love does not offer its neighbor, for love is the fulfillment of the law. What is the fulfillment of law? Because love doesn't harm anybody. இந்த நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தார். யாரையும் பாதிக்கக்கூடாது, யாரையும் தீங்கு இழைக்கக்கூடாது, தப்பு யாருக்கும் கொடுமை செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, பாதிப்புக்குள்ளாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தார். இந்த பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுது எதுவும் சேர்ந்து வந்துச்சு? வலி மிகுந்த. அப்ப கடவுள் பார்த்தார், தண்டனையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து ஆகணும்ங்கிற இடத்துக்கு கடவுள் வந்தார். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தாங்க. என் பிள்ளை, நான் படைத்த என் பிள்ளை. அப்ப இவனை கொண்டு வரணும்னு ஆண்டவருடைய கையில ஒரு பெரிய ஆயுதம் இருந்தது. அதுதான் என்ன அப்படின்னா, இவனை வந்து அடிச்சு அடியை காட்டி தண்டனையை காட்டி கற்பனைக்கு கீழ்ப்படிய வைப்பதை விட வேற ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் கொண்டு வர முயற்சி செய்தார். அதுதான் என்ன ப்ராசஸ்? அன்பு. சத்தமா சொல்லுங்க. இது எப்படி தெரியுமா? எல்லா கற்பனைப்படியும் ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டுமானால் அவனுக்கு அன்புங்கிற சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி விட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கலா ஒரு தப்பு பண்ண மாட்டான். இந்த இது இருக்குல்லப்பா, வைரஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சாஃப்ட்வேர் உள்ள போடுவாங்க. ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை நீங்க உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு ஒரு வைரஸும் உள்ளவங்க, ஒரு வைரஸும் இல்லை. பொம்பளைகளை தப்பா பார்க்கக்கூடாது, ஆம்பளைகளை தப்பா பார்க்கக்கூடாது அப்படின்ற கொள்கையை 4 பேர் முன்னாடி வேணா நீ பார்க்காம இருக்கலாம். நீ ரகசியமா வாழ்க்கையில நீ வந்து உட்கார்ந்து தனியா பார்த்துட்டு இருக்கிற, ஒரு பொம்பளை போறதெல்லாம் பார்த்துக்கிற, ஆம்பளைங்க போற பார்க்கிற அப்படின்னா இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் அடிச்சு பயந்து பப்ளிக்ல அப்படியெல்லாம் பார்க்காம இருக்கிறான், பிரைவேட்ல பார்க்கும்போது இவன் தப்பு பண்றானே. அப்ப அவனை வந்து காப்பாற்றுவதற்காக கடவுள் கையில் எடுத்த ஒரு பெரிய ஆயுதம், பேர் ஆயுதம் தான் இவன் அன்புள்ளவனா மாத்தி விட்டுறணும். அதை சொல்லுவாங்க. யாருக்கிட்ட உள்ள அன்பு? மனுஷன்கிட்ட அன்பு. மனுஷன்கிட்ட அன்புள்ளவன் மாறிட்டான்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான், களவு செய்ய மாட்டான், விபச்சாரம் பண்ண மாட்டான். ஒரு பொம்பளை பிள்ளைய சொந்த சகோதரியாக நினைக்கக்கூடிய முதிர்ச்சி நமக்கு வரணும்னா என்ன வேணும்? என்ன சாஃப்ட்வேர் வேணும்? அன்புங்கிற சாஃப்ட்வேர் வேணும். வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைய அந்த பிள்ளையை பார்க்கும்போது எப்படி தோணும்? தாமோதர சொந்த சகோதரியை போல, சொந்த மகளை மாதிரி பார்க்க தோணும், சொந்த அக்காவை மாதிரி பார்க்க தோணும், சொந்த அம்மாவை மாதிரி பார்க்க தோணும். எப்போ எந்த சாஃப்ட்வேர் இருந்தா? அன்புங்கிற சாஃப்ட்வேர் நமக்குள்ள வைக்கப்படும் பொழுது கம்ப்ளீட்டா கிளீன் வாஷ் ஆகி. இப்ப 8 வாசிங்க, அதே 10 வாசிங்களா? 8 வாசிங்க. ரோமர் 10 8 வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர். ரோமர் 13 ரோமர் 13 8 வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறது கடனே இல்லாமல் மற்றவர்களும் ஒருவருக்கும்
கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எதுக்கு நாம கடனே படக்கூடாது? ஒரே ஒரு விஷயத்துக்கு சாகிற வரைக்கும் கடன் பட்டு கிடக்க வேண்டுமா? என்ன கடன்? அன்பு செய்யணுமா? அன்பு அதனாலதான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது ஆண்டவரை அன்பு செய்ய உதவி செய்யும். நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணுமா? இடக்குள்ளாமல் போகப்பட்டு மாற்றுமாக்களை தாழ் ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ண வேண்டிய தேவைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொண்டு வருவார். எப்ப தெரியுமா? சாஃப்ட்வேர் கிளியரா இருந்தா போதும். ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலா கர்த்தர் கொண்டு வருவார். சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா, கரெக்டான சிஸ்டத்தை நம்பி யாரும் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. சிஸ்டம் கரெக்டா இருந்தா ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டாக்கிங். இது வரைக்கும் புரியுது இந்த விஷயம். அப்போ நீ எதற்கு கடமைப்பட்டிருக்கிறாய்? Tell me for what you are. You're indebted to do something in this world. What? To love all. To love all. Hallelujah. நம்ம பாட்டியை பார்த்து ஆயா ஐ லவ் யூ ஆயான்னு கடைசியா நீ எப்ப சொன்ன? லாரன்ஸே சொல்லிக்கிறியா? லாரன்ஸே ஆயா வராதுனாலே நீ சொல்றியா? நீ சொல்லிருக்கிறியா பிரசன்னா? உங்க தாத்தாவை பார்த்து தாத்தா ஐ லவ் யூ தாத்தா, பாட்டி ஐ லவ் யூ பாட்டி, ஆயா ஐ லவ் யூ ஆயா. எத்தனை பேர் ஆயாவை பார்த்து ஐ லவ் யூ சொன்னா? ஆட்கள் மட்டும் கை வைக்கும். ஆயா தாத்தாவை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னவங்க மட்டும் கை வைக்கும். லாரன்ஸ் கேட்டிருந்தாலும் ஒத்துமே கொடுத்துறேன். ஆயா ஒத்துமே கை 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 ராஜா, நீதான் ராஜா. என் ஊழியத்துக்கு என் கூட நிற்கிறோம் நான் எதிர்பார்க்கிறேன். ஆயாவுக்கு முத்தம் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தூங்காதபடிக்கு தடுத்து விட முடியும். அல்லேலூயா. ஆயா அடிக்கடி ஆயா ஐ லவ் யூ ஆயான்னு மைக்கிலே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, முதியோர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அதனால அவங்களை மூச்செடுத்து வைக்கணும்ல, அதுக்காக வேண்டி அப்பப்ப ஐ லவ் யூ அப்படி சொல்லுவாங்க. ஆயாவுக்கு தூக்கம் வந்தால் அவளுக்கு ஒரு சாயா கொடுத்து கரெக்ட் பண்ணி வர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Listen to me. ஆண்டவர் பார்த்தாரு, இனி ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது மக்களே. இதை செஞ்சு செய்யலைன்னா நான் உனக்கு அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன், தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது தண்டிச்சு வேலை வாங்குறது, பயமுறுத்தி வேலை வாங்குறது, பயமுறுத்தி ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். பிரசன்னா கடைசியா சொன்னேன், பயமுறுத்தி ஒரு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கொள்கை இருக்குதா இல்லையா? 6 மணிக்கு கரெக்டா 6 மணிக்கு 6 மணிக்கு விடியற்கால 6 மணிக்கு என் பெட்சைட் டேபிள்ல ஒரு ப்ரூ காஃபி இருக்கணும். இல்லைன்னா பிசியோதெரபி அப்படின்னு புருஷன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி கரெக்டா 6 மணிக்கு பெட்சைட் டேபிள்ல காஃபி கொண்டு வைக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க. இவங்க ஃபீல் பண்ண காரணம் என்ன? பயம். எதுக்கு பயம்? பிசியோதெரபி. பிசியோதெரபி என்னது? பயந்து காஃபி கொண்டு வச்சிருவாங்க. ஏங்க காஃபி, ஏங்க காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கொண்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நைட்டு லேட்டாக கூட வந்திருப்பாங்க, ஆனாலும் காஃபி கொண்டு வச்சுதான் ஆகணும். அது 9 மணிக்கு தான் எழுப்புவாரு. அது ஐஸ் கட்டி மாதிரி மாறினா கூட இந்த அம்மாவுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்? அது சொல்லிச்சுது இல்லைன்னா போட்டுவாரு, யார் அடிவாருது. அது கரெக்டா பிரமாணப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். பிரமாணப்படி கரெக்டா கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு விதத்துல கீழ்ப்படி மொத்தம் 3 விதங்கள் இருக்குது. 2வது கீழ்ப்படியை டைப் 2 அப்படின்னா, இந்த பாரு, நீ எனக்கு முழுசா கீழ்ப்படிஞ்சேன்னா, நான் சொல்றபடியெல்லாம் நீ நடந்துட்டேன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி 45,000 ரூபாய் ஒரு பட்டு புடவை நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு வச்சுக்கோங்களேன். கேளுங்கள் தரப்படும் அந்த பாட்டு மாதிரியே நான் இந்த அம்மா கேட்கறதெல்லாம் கொடுத்துருக்கேன். நீ ஒரு நாளைக்கு 100 ஐ லவ் யூ சொன்னா நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு, அதாக்கா 100 ஐ லவ் யூ 150 பாட்டி நான் சொல்றேன். ஏன்? அந்த புடவை மீது கண்களை ஏறெடுக்கிறார்கள். இதுக்கு பேரு பிசினஸ் மோட்டிவ். இதுக்கு பேரு லாப நோக்கத்தோடு ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படுது. லாப நோக்கத்தோடு கீழ்ப்படுது. இந்த 2மே நீங்க பழைய பாட்டில் பார்க்க முடியும். இந்த 2மே பழைய பாட்டில் பார்க்க முடியும்.
இப்ப கடவுள் பார்த்தாரு, ஏதோ கொடுத்தா அல்லது அடிச்சாதான் இவன் திருந்துறான், உருப்படியா இருக்கான், இதுல இருந்து இவனை மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு மூணாவது ஒரு டெக்னிக் கடவுள் கொண்டு வர்றாரு. அதுதான் அந்த டெக்னிக். என்ன டெக்னிக்? இவனுக்கு அன்பு காட்டி இவனை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஆசை. இந்த அன்பை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்? லாரன்ஸ் சொல்லு, லாரன்ஸ் மனுஷ அன்பை எங்க கற்றுக் கொடுக்கிறார்? மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டு இல்லை. மனுஷன் முதல்ல மனுஷனுக்கு அன்பு அப்படின்னா எங்கே கற்றுக்கொள்கிறான்? கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ஜெனித்தேன் சொல்லி ஜெனித்தேன். Where does a Christian learns what is love? சிலுவையிலே கற்றுக்கொள்கிறார். நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைகிறார். இல்லையே, நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்? இல்லைங்க, இப்ப சிஸ்டம் மாறிடுச்சு. நான் அடைய வேண்டிய தண்டனை, நான் செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனையை எனக்கு கொடுக்காம அவரே ஏற்றுக்கிட்டார். எதுக்காகன்றிய? அவர் என்ன இழிச்ச வாயினா? முதல் போட்டுக்கிட்டு பதில் எதிர்பார்க்காத, லாபம் எதிர்பார்க்காம சும்மா வரலாற்றை ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ? இல்லை. இப்ப எல்லாம் தப்பு பண்ணும் போது இஸ்லாமியர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறைக்கப்படும். சொல்றாங்களா இல்லையா? பெரியவரையா சொல்லுங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறைக்கப்படும். இஸ்லாமியர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. பட்டல் பட்டல் போட்டா போத்திக்கிட்டு உட்காரோம் சார், சும்மா ஃப்ரீயா விட்டாங்கோ, சும்மா சுத்துறா சார், தப்பு தப்பா பண்றா சார், அடி கொடுக்கணும் சார், அப்பதான் சார் திருந்துவான். அப்படி கடவுள்கிட்ட யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதா முதல்ல. அதுக்காகத்தான் முதல்ல அடியின் மார்க்கத்தை ஆரம்பத்தில் வச்சு அதுக்கு பிறகு கிரேஸுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வர. ஆதாமின் 3ஆம் தலைமுறையில் இயேசு வந்திருந்தால், இயேசு நம்மகிட்ட வந்து, சிவகுமார் நான் உன்னை ரட்சிக்க வந்தேன், நியாயப்பிரமாணம் கொடுக்காமலேயே ஆதாம், இப்ப நியாயப்பிரமாணம் யார்கிட்ட கொடுக்குறாரு? மோசேயுடைய நாட்களுக்கு முன்னாடியே நான் உங்களை ரட்சிக்க வந்தேன்னு இயேசு வந்திருந்தா, இயேசு வந்து சிவகுமார்கிட்ட வந்து கேட்டா, அல்லது கிறிஸ்பால் கிட்ட கேட்டா, கிறிஸ்பால் என்ன கேட்பீங்க? நான் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னானே சொல்லுவீங்க. எதிர்த்து ரட்சிக்க போறேன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. எப்ப எதிர்த்து பையன் ரட்சிக்க போற? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டியும் கடந்து வந்திருக்கிறேன். என்ன பாவம்? பாவம் என்ன பாவம்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? இல்லை, நீ கொலை செய்திருக்கிற, கொலை செய்யறது பாவம் நீ எப்படி சொல்ற? களவு செய்யறது பாவம். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நல்ல ஒரு வாட்சி இருந்துச்சு, நான் அப்படியே தூக்கி போட்டு போனேன், இப்ப என்ன தப்பு இருக்குது? அது தப்புன்னு நீ என்ன சொன்னியா? இல்லை. அப்ப கடவுள் ஏமாந்து போயிடுவாரு. அதனாலதான் கரெக்டா மனுஷனை கரெக்ட் ஸ்லாட்ல கொண்டு நிறுத்துறாரு. அவனுக்கு மேசியா தேவை, அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை. இங்க இடத்துல கரெக்டான சமயத்துல வந்து இறைவன் வந்து நிற்கிறார். மனிதனுக்காக பலியாவதற்காக கரெக்டான சமயத்தில் கடவுள் வந்து நிற்கிறாரு, மனுஷனை காப்பாற்றுவதற்காக. தன்னை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்திற்கு மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார் இறைவன். அடின்னு ஒண்ணு இல்லைன்னா இயேசுட்ட யாராவது வருவாங்க? தண்டனை ஒண்ணு இல்லைன்னாக்க ரட்சகர்கிட்ட வருவாங்க? வரமாட்டாங்க. அப்ப இது அவ்வளோத்தையும் கொடுத்தது எதுக்காக? அல்டிமேட்டா ஜீசஸ் கிட்ட மக்கள் வரணும். ஜீசஸ் புதுசா ஒரு இதை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறேன்னா அன்பு. இப்ப நிறைவேற்றம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நிறைவு. சிவா, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றம் என்றால் என்ன சிவா? அது முதல்ல ஏன் சொல்லல? கிறிஸ்தான் சொல்லிதான் சொல்றேன். பசங்க சொல்லி கொடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்து அப்படியே காப்பாற்றுவாங்க. ரட்சகர்கள் பக்கத்து பெஞ்சிலே உட்காந்துக்கிறாங்க. 10 பேர் பெஞ்சில பக்கத்துல நம்ம ரட்சிக்கிறவர் எங்கிருந்தோ வர வேண்டிய தேவையில்லை, பக்கத்திலே உட்காந்துருக்காங்க. அன்பு சொல்லு. அவர் 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிறாங்க. தெரிஞ்சு நீ சொன்னியா? சொல்லிவிடல பாரியா? அவர் ஒன்று சொல்றாரு, அன்புன்னு சொன்ன. அவர் வேற சொல்றாரு, அன்பு. I love you so much. இதெல்லாம் நான் சொன்னாலும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் இதுக்காக சொல்றேன்னா, why do I need Jesus? இப்போ மத்தேயு 5:17 வாசித்தோம் இல்லையா? இப்ப 18 வாசிங்களேன். திரும்ப வாசிங்க. மத்தேயு 5:18 வாசித்து இந்த அமர்வை நாம் நிறைவு செய்வோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில்
ஒரு எழுத்தின் உருவாகினும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம் ஒழியுமா ஒழியாத? சிவா இப்ப உஷாராயிட்டாங்க. இனி நான் கவனிக்காம இருக்க முடியாது. நீங்க சொல்லுங்கம்மா, நியாயப்பிரமாணம் ஒழியுமா ஒழியாதா? போகாதுல்ல? அப்படியா போட்டு திரும்ப வாசிங்கம்மா. ஒழியாதுன்னா போட்டுருக்குது. ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. ஒழியவே ஒழியாதுன்னா போட்டுருக்குது. ஒழிந்து போகாது. அது இந்த சர்ச்சில் உள்ள விசுவாசி யாருன்னா சொல்ல மாட்டாரான்னு பார்த்தா அவ்வளவு பேர் ஒரு மாதிரியா முடிக்கிறாங்க. அது ஏதோ சர்ச்சில் உள்ள விசுவாசி சொல்றான், நிறைவேறும் அளவும் ஒழியாது. அப்படி நிறைவேறினால் நீ அடி கொடுத்தாதான் செய்வாங்கிறது. இதுல இருந்து அவரை காப்பாற்றணும்னா அன்புங்கிற சாப்ட்வேர் வச்சுட்டீங்கன்னாக்க அவன் அடிக்கு பயப்படாமலே அந்த கொள்கை படிப்பான். பொய் சொல்ல மாட்டான், களவு செய்ய மாட்டான், அப்பா அம்மாவை நேசிப்பான். எதனால? அடிக்கு பயந்தா அன்பினாலையா? இன்னும் பதத்தமா நீங்க ஒன்றுதான் கேட்டா அத்தமா சொல்ல அன்பினா. Because of the love, சட்டம் தேவையில்லை என்ற ஒரு இடத்துக்கு வருகிறோம். இப்ப சட்டம் ஒழிந்ததா ஒழியவில்லையா? ஒழிந்ததா ஒழியவில்லையா? ஒழிந்தது. உன் பேர் என்ன? சைத்தான். என்ன பேருப்பா? சைத்ரா. சாரி, அது ஒரு மாதிரி சைத்ரா. I love you all. Listen to me. கவனமாக கவனிங்க. நியாயப்பிரமாணம் இப்ப தேவையா? தேவையில்லை. அப்ப பாவம் செய்யலாமா? பிரமாணம் தேவையில்லை. அந்த பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கமாகிய அன்பு நமக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த சட்டம் நமக்குள்ள இப்ப ஆளுகை செய்யவில்லை. அன்பு பிரமாணம், கிருபை பிரமாணம் ஆளுகை செய்யவில்லை. இனி நமக்கு ஆகலை தீர்ப்பு உண்டா? அதனால ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போக முடியாது. ஆகலை தீர்ப்பை கிடையாது. நான் போகிறேன். போகும்போது வேற ஏதாவது ஷூ போட்டு போயிடுறேன். அன்பு வந்ததுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம்ம ஏன் பாவம் செய்யாம இருக்கிறோம்? தண்டனை பயந்தா இல்ல. அன்பு வந்ததுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு விடணும்னா கஷ்டப்பட்ட பாடு என்ன அப்படிங்கறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? அன்புனால எல்லாம் செய்கிறோம். இப்ப ஆண்டவர் நம்ம சொல்றாரு 1 கொரிந்தியர் 16 வாசிக்கலாம். முடித்து விடுவோம். நீங்கள் எழுதுவதை பார்க்கும்போது நான் முடிக்க வேண்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் 16:14. 1 கொரிந்தியர் 16:14. வாசிப்பா. சைத்ரா வாசிப்பா. சைத்ரா பேர் என்ன? சைத்ரா வாசி. சைத்ரா தமிழ் வாசிக்க தெரியல, தெரியாது. வா இந்த இதுல வாசிங்களேன். கன்னடால வாசிங்க. அதுதான் கன்னடா வாசிங்க. அந்த வசனத்தை உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போட செய்யப்பட கடவுள். கன்னடா வாசிங்க. பிரேமி பிரீத்தி எதை செஞ்சாலும் பிரீத்தியோட செய்யணும். அதனால பிரீத்திங்கிற பொண்ணை கட்டி அதோட செய்யணும். எதை செய்தாலும் அன்போடு செய்யணும். அன்போடு செய்யணும். அப்படின்னு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அடிபட்டு செய்யணும், தண்டனை அனுபவிச்சு செய்யணும், ஆசை காட்டி செய்ய வைக்கிறது. அந்த ஆசை காட்டி அப்படி ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல வணிக நோக்கத்தோடு ஒரு லாப நோக்கத்தோடு இல்லைங்க. I do all things with love. இத வெளியில உள்ள மக்கள் பார்த்துட்டாங்கன்னா ஒரு பயம் உள்ள வெளியில இருக்க மாட்டான். 50 பயம் உள்ள வந்துருவான். அப்படி சொல்லி ஜோஷுவா என்ன படிச்சிருக்கீங்க? BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்களா? Okay. You want all your friends to accept Jesus Christ as their personal savior. You want all your friends to accept Christ. நம்ம என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் சொல்லி முடிச்சிட்டேன்.
எல்லாரும் வெளியில் உள்ள எல்லாருமே ஏன் உள்ள வரலன்னா ரொம்ப சிம்பிள் ரீசன். நாம எதை செய்தாலும் ஒண்ணு, நீங்கள் ஆண்டவருக்கு 10 ரூபாய் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபாய் தருவார். அல்லேலூயா. அப்படி எங்க அண்ணன் மோகன் ஸ்ரீதாசர் சொன்ன உடனே அன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா காணிக்க போடாத பையன் அன்னைக்கு 100 ரூபாய் போட்டிருக்கான். என்ன 100 ரூபாய் காணிக்க போட்டேன்னு கேட்டா, என் அண்ணன் 1000 ரூபாய் கிடைக்கும் சொன்னாங்களா, 1000 ரூபாய் போட்டேன். காணிக்கு போடாதவன் 100 ரூபாய் போட்ட காரணம் என்ன? மோட்டிவ் வேற. 1000 ரூபாய் கிடைக்குங்களா? என்ன சரித்து திருநெல்வேலிக்காரன் ரொம்ப பைசா போடுவாங்களா? திருநெல்வேலிக்கார பைசாவா போடுறதுக்கு காரணம் என்ன? ஆண்டோட உள்ள அன்பினாலையா, இல்ல வருவாய் திறனம் அதுவே அதுவா? 100 ரூபாய் போட 100 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் சரவணா ஸ்டோர்ஸ் ரங்கநாத ஸ்ட்ரீட்ல 10 ரூபாய் காசு சத்தம் வராத காணிக்கையை நீங்கள் காணிக்கை போட வேண்டும். அப்படி சொல்லி காணிக்கை போடுறாங்க. இவன் வேற வழி இல்லாம 10 ரூபாய் தர போடுறாங்க. இல்லைங்க, அன்பினால போடப்படுங்கள். எதை செய்தால் அன்போடு. உங்க வீட்டுக்கார அம்மா பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் ஆயா பார்த்தா யார பார்த்து வேணாலும் ஐ லவ் யூ சொல்லலாம். ஆனா பார்த்து யாரை பார்த்து சொன்னா கலாச்சாரம் தடையாக இருக்குமோ அந்த ஆட்களை பார்த்து சொல்லாம இருக்கிறது உடம்புக்கு நல்லது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். I love you all so much. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அதனால சொல்றேன், எதை செஞ்சாலும் எங்க அப்பா அடிப்பாரு, ரகசியமா பண்ணிடுவோம். ரகசியமா பண்ண முடியாது, ஏன்னா தண்டிச்சிருவாங்க. ரகசியமா பண்ண நம்ம தப்பிச்சிடலாம். அந்த அசிங்கமான வாழ்க்கையிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வருவதற்கு இயேசுவின் அன்பு காரணமாக அமையட்டும். அல்லேலூயா. நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கை வச்சுக்காமீங்களா? இந்த லைஃபுக்குள்ள நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ தம்பி. ஜாஷுவா, நீ மூடி வச்சிருக்கிறத பார்த்தா இங்கேயோ யாரோ போனா பூச்சோ இருக்கிறாங்க. உடம்பு போனா கோல்டா? அவர் கோல்டா? நாங்க எல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கிற மாதிரி. நான் ரிசர்ச் பண்ணி I love you baby, I love you all so much. முடிக்க போறேன். ஒரே ஒரு வார்த்தை பாரு. பக்கத்துல கை கொடுத்து I love you சொல்லு. I love you. திருநெல்வேலியில் ஒரு அம்மா சொன்னேம்மா, உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரரை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்களா அப்படி கேட்டவன சொல்றாங்க, ஏன் வீட்டுக்காரரை பார்த்து ஐ லவ் யூ சொல்றதா? ஏன்னா ஐ லவ் யூங்கிற வார்த்தை அவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தையாக மாற்றப்பட்டு விட்டாகிவிட்டது. என் வீட்டுக்காரரை பார்த்து நான் உடனே கேட்டேன், உன் வீட்டுக்காரரை பார்த்து சொல்லாம கூட வேற யாருக்கு வீட்டுக்காரரை பார்த்து உன் வீட்டுக்காரரை பார்த்து do all things well. எதை செய்தாலும் I learned a lot from this Bible study. இந்த வேத பாடத்தின் மூலமாக நான் ரொம்ப விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் பெரிய மோசமான ஆளுங்கிறதையே இந்த ஸ்டடி முடியும் போது கற்றுக்கிட்டேன். நியாயப்பிரமாணம் சொல்லும்படி தெரியுமா, பொய் சொல்லாதவன், களவு செய்யாதவன், விபச்சாரம் செய்யாதவன், இப்படி ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட்கள் வச்சிருக்கிறேன். ஆனா எதையும் ரொம்ப விஷயத்தை நான் அன்போட செஞ்சது கிடையாது. விளங்குது. கடவுள் சொன்னார், இதை படி. எதுக்காக மட்டும் நான் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தேன். சும்மா எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கா? திரும்ப கலால் உட்காந்துருக்கு. Collection in the morning, collection in the noontime, collection when the sun goes down. இப்படி பதில் கலெக்ஷன் வருவாங்க. தருணம் அதுவே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மத்திய பிரதேசம் பெருசாகி மூதி அப்படியே நடக்க முடியாம அப்படியே இதுக்காக அவர் சிலுவையில் மறிக்கவில்லை. அவர் செத்ததுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் மார்க்கத்தை உருவாக்கினாதான் நாம அன்புள்ளவர்களாக மாறுவோம் என்பதற்கு. சொல்லலாமா? நாங்க யார் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டா ரொம்ப பணக்காரர்களா மாறிடுவோம். வந்து பாரு, எங்க ஊர்ல பணக்காரர்கள் எல்லாம் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சரவணா அண்ணாச்சிட்ட போய் சொல்லாத.
அவர்கிட்ட சொன்னா அவரு அப்பவும் சிரிக்க தான் செய்வார். சிரிச்சுக்கிட்டு அந்த ஆளை கொஞ்சம் வெளியே தூக்கி போடு. அண்ணாச்சி நீ வாசப்படி கொண்டிருக்கா ரொம்ப தூரம் போட்டு பயங்கரமான பிசாசா. இந்த உலகபரமான இந்த தப்பு எல்லாம் பண்ணாதீங்க பிரதர் ப்ளீஸ். உன்னுடைய நிறத்தை வெளுப்பாக்க போகிறார், விழுந்த பற்களை கத்தர் முளைக்க பண்ண போகிறார், வெள்ளை முடிகளை கருப்பாக்க போகிறார். இப்படி பீதாவிடாதிருப்பாயாக. ஏன் அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்கிறார். நான் திக்குவாயனாக இருந்தேன், கத்தர் எனக்கு அற்புதம் செய்தார். ஆனா இன்னைக்கு எனக்கு அற்புதம் கத்தர் செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அந்த அன்பு பிணைப்பினால நான் அவரோடு இருக்கிறேன் தவிர அற்புதம் செஞ்சதுனால நான் அவருக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இட் டஸ் நாட் லைக் தட். அவர் பண்ணாத அற்புதங்களே கிடையாதுங்க என் வாழ்க்கையில. நானும் என்னுடைய மனைவி வந்திருக்காங்க. ஷீலா கேன் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். வீட்டம்மா ஷீலா தேங்க்யூ. என்னுடைய வீட்டம்மாவும் நானும் எப்பவுமா பிரிஞ்சிருக்க வேண்டியது மனவாழ்வில். என்னுடைய வீட்டம்மாவும் நானும் மனவாழ்வில் பிரிஞ்சிருக்க வேண்டியது. பொதுவா படிச்சவங்க சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்க, படிக்காதவங்க டைவர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. தெரியுமா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? படிச்சவங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஹாய் ஹாய் பாய் பாய். அப்ப அடுத்த காலையில பார்த்தாக்கா அந்த அப்பா வேற யாரையாவது கல்ல வாங்கிட்டு ஆசீர்வதியும் அது ஏற்கனவே இந்த பாட்டு ஏற்கனவே உன் வாழ்க்கையில பாடியாச்சு. திரும்பவும் எது இந்த பாட்டு பாடி இல்லை, அது நாங்க முட்டு வச்சு சொல்றேன். மாஸ்டர் பண்ணிக்கொண்டு he's a naughty guy, you know, he's not good, you know, I am a good girl, you know. ஏதாவது சொல்லி பிரிஞ்சிருவாங்க. ஆனா படிப்பறை இல்லாத பாட்டியும் தாத்தாவும் 90 வயசு வரைக்கும் பிரிய மாட்டாங்க. காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கை வைத்து பண்ணிட்டாங்க. I really want to know exactly what is the secret behind that. ரொம்ப சிம்பிள் பையனாக நான் படிப்பறிவு இல்லாதவரின் மகத்துவம் என்று தெரியுமா? படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு எப்படி டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்று தெரியாது. நீ கெட்டவன் அதனால நானும் கெட்டவன், நீ நல்லவன்னா நான் நல்லவன், நல்லவனுக்கு நான் நல்லவன். இப்படி இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ கேஸா நடக்குது, டைவர்ஸ் கேஸ். அவ்வளோ ராபின்சன் ராபின்சன் ராபின்சன், ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லா, கோர்ட்ல ஃபுல்லா கிறிஸ்டியன் கேஸ் தான். ஏன் தெரியுமா? I'm sorry, I don't want to live with him, you know. அது ஒரு பீட்டர் வேற. எந்த தப்பையும் இங்கிலீஷ்ல பண்ணா நீ பெரியடா, தமிழ்ல கெட்ட வார்த்தை பேசினா இவங்க கெட்டவங்க, இங்கிலீஷ் அதே வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா வாவ் என் மச்சான் எவ்வளவு அழகா பீட்டர் விடுறான் பாரு. I love you all so much, my beloved brothers and sisters, my children. இன்னைக்கு நீ கத்துக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? அப்பா நான் எப்பொழுதும் கஷ்டப்பட்டாவது டபுள் ஆக்ஷன் போடாம ஒரே சிங்கிள் வாழ்க்கை. தப்பு பண்ணா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அந்த இடத்துல தப்பு பண்ணாம இருக்கு நம்மை காப்பாற்றுகின்ற சாஃப்ட்வேருக்கு என்ன எங்களுக்கு நான் கடைசியா சொன்னேன், நம்மை தப்பு பண்ண தடை செய்கின்ற ஒரு சாஃப்ட்வேர், ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர்? Now is the anti-virus software. இப்ப உங்களுக்கு நான் ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். நான் சத்யகராஜன் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், சாரி. இந்த நான் ஒரு புக் எழுதிக்கிறேன். இந்த புக்கு நீங்க எல்லாம் வாசிக்கணும். தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் கைவெளி காமி கொடுக்கலாம். உண்மை சொல்லணும், சரியா? தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டும் கைவெளி காமி கொடுக்கலாம். சார் ஒன்று தெரியாது சார், கொஞ்சம் இந்த புக்கை எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். திஸ் புக் இஸ் அப்படின்னா அன்பு உள்ளவர்கள். Hold on. Joshua
பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா? கேள்வி யாராவது சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லு சிவா. அன்பு உள்ளவர்கள் பிறரை யார் என்று சொல்ல முடியாது, கீழ் சாதின்னு புறக்கணிக்க முடியும். கிறிஸ்தவத்துக்குள்ள அந்த வைரஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? உண்மையிலே சொல்றேன், பெங்களூர்ல அவ்வளவு அதிகமா இல்லாமல் இருக்கலாம். இது உங்க வீடு, பெங்களூர் உங்க வீடு, திருநெல்வேலி உன் பக்கத்து வீடு. பக்கத்து வீடு தீ பிடிச்சி எரியுது இந்த பிசாசுனால, இந்த தீயினால, இந்த சாதிங்கிற தீயினால. எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, நாம எல்லாம் ஆஃப்டர் ஆல் வாழ்கின்ற நோக்கம் ஒற்றை நோக்கம். கண்ணாடி பேசுது. அது யார்? அவங்க யாரு? இந்த பையனுடைய இல்ல லாபம் சர்ச் மெம்பர். What a mighty statement it is. They are a church member, praise the Lord. பசங்களை வச்சு விளையாடலாமா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு பார்த்தலாமா உள்ள வந்து அந்த கூட நானும் புள்ள வச்சிருக்கேன். அதாவது என் மனைவி புள்ள வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், எனக்கும் குழந்தை உண்டு. அந்த குழந்தையோட விளையாட சர்ச்சுக்குள்ள வச்சு ப்ளீஸ்மா ப்ளீஸ். குழந்தைங்கன்னா விளையாடத்தான் செய்யும். பட் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 2000 வருஷமா நம்ம பழக பார்த்துட்டோம்ப்பா. 2000 ஆண்டுகளாக நம்ம பழக பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து எத்தனை பேர் நினைக்கிறீங்க, it is really an eye-opening sermon today I have received from the Almighty God. கடவுள் எனக்கு என் கண்களை திறந்து விட்டுருக்க நினைக்கிறவங்க எல்லாம் கை வச்சுக்காம it's really an eye-opening. நாளைக்கு இதை விட காரணமான இன்னும் ரொம்ப டீப்பான சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரச்சனை கடைசியாக சொன்னேன், டீப்பான காரியத்தை சத்தியங்களை நம்ம நாளைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட். இந்த புஸ்தகம் வந்து அருமையான இந்த இங்க ஃப்ரண்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறது. மேபி கேன் பி கெப்ட் அட் தி பேக் சைடுல வைக்கப்படலாம். இந்த புஸ்தகத்தை போகும்போது எல்லாம் வாங்கிப்போம். 1956ஆம் ஆண்டு 6 லட்சம் தலித் இந்து மக்களை அழைத்துக் கொண்டு அம்பேத்கர் கிறிஸ்தவத்துக்கு வராமல் பௌத்த மதத்துக்கு போன காரணம் என்ன? வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். திருமாவளவன் சொல்கிறார், இந்துத்துவ சாதிய இழிவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்னும் ஒற்றை நோக்கத்தில் மதம் மாறுபவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள். வருத்தப்பட்டு அந்த மக்கள்